தன்னாலே வெளிவரும் தயங்காதே. கரெக்டா? என் தலைவர் அண்ணாமலையார் இருக்கார், மயங்காதே. இப்பெல்லாம் சாப்பாடு மாதிரியா இருக்கு. உடம்ப காப்பாத்துல நம்ம உடம்பு நடக்கும் வேணும் தானே. ஏன் உங்க வீட்டுல கொஞ்சோண்டு இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை வச்சு கொஞ்சம் கீரை போடுறது கேட்க மாட்டேன் அப்படின்னு அடுத்தவங்க வச்சு நான் கேட்பேன். அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டா எழுந்திருச்சு நின்ன உடனே நான் உண்மையிலேயே உங்களை பாராட்டினேம்மா. நான் உண்மையிலேயே உங்களை பாராட்டினேன். எவ்வளவு அழகா அந்த விஷயத்தை வாங்குறீங்க பாருங்க. அது பெரிய விஷயம். இப்போ நான் டாக்டர்னா ஊசி போடுற டாக்டர் இல்லைம்மா. சரிண்ணா, இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்கல்ல, அதில் டாக்டர் குப்பையில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் இல்லையா? சரி, இப்போது மேடம் சொன்னாங்கல்ல, சார் நான் ஒரு குப்பை டாக்டர் சார். சரியா? இப்போ மேடம் சொன்னாங்கல்ல, என்னென்ன சொன்னாங்க? சூப்பர்ப்பா. இவங்க என்ன உங்களுக்கு சொன்னாங்க? நல்லதுதான் சொன்னீங்க. அது என்ன நல்லது சொன்னாங்க? அது அவர் சொன்னாரு. இவங்க என்ன சொன்னாங்க? அதில் சொல்லலையே. ஒன்று சொன்னாங்களே, பிளேட்டு ஒன்று வச்சுக்கணும், அதில் என்னென்னலாம் வைக்கணும்னு சொன்னாங்க. சாப்பாடே காணுமே, அதில் எல்லாம் ஒரே கீரையா இருக்கு, நல்லா இருக்கு. கரெக்ட். இப்போ உங்க நிலைமையெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் உங்க கேளுன்னு சொன்னாங்கல்ல, யாராவது கேட்டீங்களா? அவங்க சொன்னதை நாம கேட்டோம், ஆனா திருப்பி அவங்கள கேட்கணும்ல, கேட்கல. உங்களை சார்பா நான் கேட்குறேன், அவங்க ரெண்டு பேரையுமே கேட்க போறேன். சரிதானே? நான் உங்க செய்தி இப்பலாம் இவங்க மேடம் சொன்னாங்களா, முடியும், நம்மளால முடியுமா? முடியாது. அது முடியும் தானே. நமக்கு தான் எல்லா காய்கறிகளும் நம்ம தோட்டத்தில் போடலாம், பின்னாடியை வச்சுக்கலாம். இப்போல்லாம் சாப்பாடு மாதிரியா இருக்கு. கொய்யாப்பழம் சொல்றாங்க பெருசா இருக்கு, ஆனா இது ருசி இருக்கா? ருசி இல்லைல்ல. உடம்ப காப்பாத்துல நம்ம உடம்பு நடக்கும் வேணும் தானே. ஏன் உங்க வீட்டுல கொஞ்சோண்டு இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை வச்சு கொஞ்சம் கீரை போடுறது காசு கொடுத்தா வாங்கணும். ரெண்டு நடக்குதுங்க. அதுல நல்ல விஷயம் நடக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரி கீரை கிடைக்குது. அங்க வெளியே வாங்கிட்டு வர கீரை எல்லாம் எதுல பண்ணு யாருக்கு தெரியும்? இல்ல ஒண்ணு இல்ல, புடக்கட்டில் 2 கீரை வைக்கலாமா, ஒரு தக்காளி செடி வைக்கலாமா? தக்காளி செடி நல்லா பொறுத்து 1 மாசம் ஆனா கூட அப்படியே இருக்கும், பிரிச்சு கூட இல்லைன்னா கூட அப்படியே இருக்கா இல்லையா? அதுக்கு நம்ம செய்ய முடியுமா? ஏன் செய்ய முடியாது? நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா? இன்னைக்கு அசோக்கே ஒரு சூப்பர் வேலை பண்ணியிருக்கு. அசோக்கு அவங்க எல்லாத்தையுமே நாளை இருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் விளையக்கூடிய காய்கறிகள் அட்லீஸ்ட் ஒரு 50% நம்ம செய்ய முடியாதா? கொத்தமல்லி செய்ய முடியலாம்ல, கத்திரிக்காய் வைக்கலாமா, செய்யலாமா? அப்புறம் வேற என்ன வைக்கலாம்? வாழை மரம் வைக்கலாமே இல்லை? அதெல்லாம் இருந்தது தானே ஒரு காலத்தில் வீட்டுக்கு பின்னாடி. இப்பெல்லாம் எங்கே போச்சு? புடிங்க கடை வச்சுட்டாங்களாம், திருப்பி கொண்டு வந்துடலாம் என்ன? அப்புறம் இன்னொன்று சார், மேடம் சொன்னதை நாங்கள் செஞ்சிடறோம் சார், எங்கள் வீட்லேயே முயற்சி பண்ணுறோம் சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார், எனக்கு எல்லாமே நான் கரெக்டாக தான் இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் 8 மணிக்கெலாம் ஏஞ்சிடுறேன். எத்தனை மணிக்கு சொன்னாங்க அவங்க? ஏஞ்சிடுறேன். சொன்ன மாதிரி 8 மணிக்கெலாம் சாப்பிட்றேன். எல்லா வேலையும் அப்பப்போ நம்மளாம் உடம்பு நம்ம வேலை செய்யாமையா இருக்கோம், வேலை செய்கிறோம்ல. இது எங்கே எனக்கு பிரச்சனை வந்துன்னா எல்லாம் நல்லா தானே இருக்குது, ஏன் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணுவேன். மேடம் கரெக்டாக இருப்பாங்கம்மா, அவங்க பிளேட்டில் எல்லாத்தையும் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன் சார் அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்னதாக இப்படி வருது? ஒரு இடத்துல சொன்னாங்க, அதை கேட்கலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்களே, அதில் வருமா சார்? அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? நான்லாம் எப்படி தெரியுமா? என்னதான் நடக்கட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே. கரெக்டா? என் தலைவர் அண்ணாமலையார் இருக்கார், மயங்காதே.